نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يدخل الجنة منان ولا عاق ولا مدمن خمر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய வல்ல ரஹ்மானின் திருப்பெயரால் இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏகரட்சனாகிய வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய நண்பர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள், அவனை விசுவாசித்து நடக்கிறவர்கள், அவனுக்கு வழிபடுகிறவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்த நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலைமையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமா, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ, பணித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே நசீஹத் எனும் உபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனித இஸ்லாத்தின் மூலம் எங்களை கஷ்டப்படுத்தவில்லை, சிரமப்படுத்தவில்லை.
இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருப்பதே இந்த உலகத்தில் நாம் சுபிச்சமாக சுகமாக நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக. புனித குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க வழிபடுங்க, அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், தலை சாயுங்கள். ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை அதல பாதாளத்தில் இட்டு செல்லுவதற்கு அல்ல வழிகாட்டுகிறார். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லிமா யுஹ்யீக்கும், உங்களை வாழ வைப்பதற்காக. நீங்கள் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ வேண்டும். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அது நிரந்தரமானது. அங்கேயும் நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அறிவுரைகள், புத்திமதிகள், வழிகாட்டிகள், அழகான கைட்லைன், அழகான வழிகாட்டல்கள் உங்களுக்கு தரப்படுகிறது. எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை கூப்பிடுகின்ற பொழுது, ஒரு விஷயத்தை சொல்லி அழைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா புனித குர்ஆனிலே எங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. எனவே அன்பு சகோதரிகளே, எவைகள் எல்லாம் நமக்கு, நமது உடம்புக்கு, நமது சமூகத்துக்கு, நமது வாழ்க்கைக்கு கெடுதலாக, ஆரோக்கியமற்றதாக, நோயை ஏற்படுத்தக்கூடியதாக, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதோ அவைகளைத்தான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அவற்றுக்குத்தான் நாங்கள் அரபியிலே ஹராம் என்று சொல்லுகிறோம். ஹராம் என்றால் நமக்கு பொருத்தம் இல்லாத, நமக்கு அதை பாவிப்பதன் மூலம் உணவு மட்டுமல்ல, அந்த விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுவதன் மூலம் பல கஷ்டங்களை, அசௌகரியங்களை, சொல்லனா நோய்களை அது எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவற்றை தடை செய்திருக்கிறார். எவைகள் எல்லாம் எங்களுக்கு நலனை, ஆரோக்கியத்தை, சுகத்தை ஏற்படுத்துகிறதோ அவைகளைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறான். அவைகளுக்குத்தான் நாங்கள் ஹலால் என்று சொல்லுகிறோம். ஹராம் என்கிறது அல்லாஹ் தடை செய்தவைகள், அதிலே நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஹலால் என்கிறது அது எங்களுக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை, சுபீட்சத்தை, வெற்றியை ஏற்படுத்தக்கூடியது. அன்பு சகோதரர்களே, அதனாலதான் ஒரு நீண்ட ஹதீஸிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் சுத்தமானவன். அவன் சுத்தமானதைத்தான் விரும்புகிறான், சுத்தமானதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இன்னொரு குர்ஆனுடைய வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நம்மளை விழித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகமே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு உணவுக்காக, உங்களுடைய ரிஸ்க்குக்காக நாங்கள் நிறையவற்றை படைத்திருக்கிறோம், உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவற்றிலே நல்லதை மட்டும் நீங்கள் சாப்பிடு. குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவைகளிலே மனமானவைகள், ஆரோக்கியமானவைகள், நல்லவைகளை சாப்பிடுங்கள். அவ்வாறு சாப்பிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி உலகத்திலே நற்கருமங்கள் செய்து நல்ல வேலைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அன்பு சகோதரிகளே, ஓரிரு வசனங்கள் அல்ல, புனித குர்ஆனிலே இது சம்பந்தமாக நிறைய ஹராம் ஹலால் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், சூரத்துல் மாஇதாவிலே, அல்லாஹ் யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், அல்லாஹ் உங்களுக்கு எவற்றை ஹலாலாக்கி இருக்கிறான் என்றால் அது மனமானவைகள், அது உங்களுக்கு தேவையானவைகள், அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள். அதே நேரத்தில் யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், எவைகள் எல்லாம் அருவருப்பாக இருக்கிறதோ, எவைகள் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறதோ, எவைகள் எல்லாம் உடம்புக்கு பொருத்தம் இல்லாதாக இருக்கிறதோ, நோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ, அவைகளைத்தான் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஹராமாக்கி இருக்கிறான், தடை செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல இடங்களிலே சொல்லி தருகின்ற பொழுது, அன்பு சகோதரிகளே, ஏன் ஹராத்தின் பக்கம் நாங்கள் நாட வேண்டும்?
ஏன் ஹராமான உணவுகளின் பக்கம், பானங்களின் பக்கம் நாங்கள் நாட வேண்டும் சகோதரிகளே? நாங்களே விலை கொடுத்து நோயை தேடுகிறோம், நாங்களே விலை கொடுத்து அசௌகரியத்தை தேடிக் கொள்ளுகிறோம் அன்பு சகோதரிகளே. எனவே இஸ்லாம் தடை செய்த அருவருப்பான, சமூகத்திலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, நோயை உண்டு பண்ணக்கூடிய, குடும்பத்தை பிரிக்கக்கூடிய, ஒரு வீட்டை, ஒரு ஊரை, ஒரு பிரதேசத்தை குட்டிச்சவராக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் தான் போதை வஸ்துக்கள் அன்பு சகோதரிகளே. போதை வஸ்து என்பது கசிப்பு மாத்திரமல்ல, அபின் கஞ்சா மாத்திரமல்ல, பீடி சிகரெட் புகைத்தலில் இருந்து அன்பு சகோதரிகளே இந்த எத்தனையோ நபர்கள் புகைத்தலுக்கு ஆளாகிவிட்டார்கள். புகைத்து புகைத்து இழைத்து போய்விட்டார்கள். வைத்தியர் சொல்லுகிறார், புகைக்காதே அப்பா, உனக்கு காச நோய் இருக்கிறது, உன்னுடைய ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கிறது, விடுவதற்கு விருப்பம் இல்லை, விட முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சிகரெட்டை விட்டால், நான் புகைத்தலை விட்டால் எனக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாகும். அந்த அளவுக்கு பழகி போய்விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, நமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு சமூக அந்தஸ்துள்ளவர்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு இந்த சமூகத்திலே சிந்திக்கின்ற நல்மனதுள்ள ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் குர்ஆன் சொல்லுகிற ஹம்ர் என்ற வார்த்தை அத்தனை போதை வஸ்துக்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அது கசிப்பு மட்டுமல்ல, இன்று கடைகளிலே சந்தைப்படுத்துகிற, விற்கப்படுகிற விஸ்கி, பிராண்டி, அதே போல சகோதரர்களே நவீன ரக மதுபானங்கள் இன்று சர்வ சாதாரணமாக நமது கூட்டங்களிலே, விருந்துகளிலே, பங்கன்களிலே, ஹோட்டல்களிலே பரிமாறப்படுவதை பார்க்கிறோம். அவைகளும் போதை வஸ்துவிலே உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதாவது விஸ்கி, பிராண்டி, பியர் போன்றவைகளாக இருக்கலாம், அவைகள் அனைத்தும் உள்ளடக்கப்படுகிறது. ஹம்ர் என்ற வார்த்தைக்குள்ளே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், புனித குர்ஆன் எவ்வளவு அழகாக பேசுகிறது, எவ்வளவு அழகான ஒரு செய்தியை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நிச்சயமாக போதை வஸ்துக்கள் அது அபின் கஞ்சா கசிப்பிலிருந்து ஆரம்பித்து அன்பு சகோதரர்களே ஹெரோயின், அதே போல ஐஸ் போதை பொருள் என்னென்னெல்லாம் இன்று இருக்கிறதோ அத்தனையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நிச்சயமாக போதை வஸ்துக்கள், சாராயம், வல் மைசிர் சூதாட்டம், அடுத்த ஒரு பாவச் செயல் சூதாட்டமும், வல் அன்சாப் சிலை வணக்கம், விக்கிரக வணக்கமும், வல் அஸ்லாம் குறி பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, இவைகள் எல்லாம் தனித்தலைப்பிலே பேச வேண்டியவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்திலே 4 பெரும் பாவங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவைகள் எல்லாம் எப்படி தெரியுமா? இங்கே போதை பொருளை பற்றி, மதுபானம் பற்றி, சாராயம் பற்றி, அன்பு சகோதரர்களே, அதே போல சூது விளையாட்டு, சூதாட்டம் பற்றி, விக்கிரக வணக்கங்கள் பற்றி, குறி பார்ப்பது, சாஸ்திரம் கேட்பது பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், மனிதன் செய்கின்ற செயல்பாடுகளிலே அருவருப்பான ரிஜ், கெட்டது, மிக மோசமான செயல் மட்டுமல்ல, அது ஷைத்தானுடைய வேலை, அமலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே ஃபஜ்தனிபூ, இவற்றில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த செயல்களிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. பாருங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தை, வெற்றி எங்கே இருக்கிறது? அன்பு சகோதரர்களே, பாடசாலை மாணவர்கள் இருந்து, குடும்பங்களில் சிறு பிள்ளைகள் இருந்து இன்று ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையாகி மிகப்பெரிய அகல பாழாய்
எதிர்காலத்தை நோக்கி இஸ்லாமிய மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் போய் பார்த்தால் பாடசாலைக்குள்ளே, அன்பு சகோதரர்களை, கல்லூரிகளுக்குள்ளே அங்கே மறைமுகமாக எத்தனையோ ஆசிரியர்கள் கூட அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுகிறது, இப்படியான செயல்பாடுகளின் மூலம் இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா, உங்களுக்கு இடையிலே பகைமையையும் கோபலாபத்தையும் இந்த போதைப் பொருள் மூலம் உண்டாக்குவதற்கு ஷைத்தான் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அது மட்டுமல்ல, வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ், உலகத்திலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ வேண்டிய இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்து, அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்து, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து தூரமாக்குவதற்காக அந்த ஷைத்தான் தேர்ந்தெடுத்த வழி ஃபஹல் அன்தும் முன்தஹூன். எனவே அடியார்களே, நீங்கள் இன்னும் இவற்றில் இருந்து விலகிக் கொள்ள இல்லையா? இவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இல்லையா என்று குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிற கேள்வி விசுவாசிகளை பார்த்து. ஆனால் இன்று என்ன நடக்கிறது அன்பு சகோதரர்களே? போதைப் பொருளுக்கும் ஐஸ், அதே மாதிரி குடு போன்ற இந்த போதையை ஏற்படுத்துகின்ற வியாபாரத்துக்கு எத்தனையோ நபர்கள் உதவியாக இருப்பதை அன்பு சகோதரர்கள், இந்த நாட்டிலே முஸ்லிம் அல்லாத ஒரு அரசியல் சக்தி இருந்தாலும் கூட அவர்கள் கூட இந்த நாட்டிலே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள், போதை வஸ்துவை ஒழிக்க வேண்டும், போதை இல்லாத நாடாக இலங்கையை ஆக்க வேண்டும் என்று. முஸ்லிம் அல்லாத ஒரு அரசாங்கம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிற இந்த நேரத்திலே குர்ஆனை சுமந்த நாம், இஸ்லாத்தை சுமந்த நாம், போதை வஸ்துவை மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடுகிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த விடயத்துக்கு சகோதரிகளே, நாங்கள் இந்த அரசாங்கம் சொல்லுகிற இந்த விடயத்துக்கு உதவி இல்லாமல் இருப்போமே, ஆனால் நாங்களும் ஒரு பாவத்துக்கு நாங்கள் உதவியாகத்தான் இருக்கிறோம். ஏன் குர்ஆன் சொல்லுகிறது, தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்க ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக, ஒருவருக்கு ஒருவர் ஹெல்ப்பாக இருக்கணும். என்னத்துக்கு தெரியுமா? அல் பிர்ரு வத் தக்வா, நன்மையான விஷயங்களுக்கு, இறையச்சத்தை ஏற்படுத்துகின்ற விஷயங்களுக்கு, சமூக நலனுக்காகத்தான் ஒருவருக்கொருவர் ஒத்துமையாக இருக்க வேண்டுமே தவிர நீங்க வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் குற்ற செயல்களுக்கும் சமுதாயத்திலே பகைமையை ஏற்படுத்துகிற விடயங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிற இந்த வசனத்தை இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ போதை வஸ்துக்களை கடத்தி வருபவர்களுக்கு, அவற்றை கொண்டு வருபவர்களுக்கு, அவற்றை வியாபாரம் செய்பவர்களுக்கு, அவற்றை பகிரங்கப்படுத்துபவர்களுக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் உதவியாக இருக்கிறார்கள். அவர்களை காட்டிக் கொடுப்பதில்லை. பயம், அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்திலே அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த நேரத்தில் அரசாங்கமே இதை பிரகடனப்படுத்தி இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டிலிருந்து, இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டில் இருக்கிற வாலிபர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கிற நேரத்தில் இதற்கு தடை, மிகப்பெரிய தடை விதித்திருக்கிற இஸ்லாமியர்களாகிய முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய உதவியாளர்களாக, அவர்களுக்கு பங்காளிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இதற்காக அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய நலவுகளை, நன்மைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஏனென்றால் மது என்கிறது அதுதான் உம்முல் ஹபாயிஸ் என்று ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா பாவச் செயல்களுக்கும், ஒருவன் ஜினா செய்யவும், களவெடுக்கவும், பொய் சொல்லவும், ஏமாற்றவும், எல்லா பாவச் செயல்களுக்கும் அதுதான் தாய் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எத்தனையோ இஸ்லாமிய கிராமங்களிலே எத்தனையோ வாலிபர்கள் 18-15 வயது அவர்கள் குடுவுக்கு, போதை, ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையாகி விட்டுக்கொள்ள முடியாமல், பணம் இல்லாமல் களவெடுப்பதை பார்க்கிறோம், திருவிடுவதை பார்க்கிறோம். வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையிலே அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் நவீன ஊடகங்களிலே, பேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ ஊர்களில், கிராமங்களில் அன்பு சகோதரர்களே, வாலிபர்கள் கத்தியை எடுத்து கழுத்தை வெட்டி கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஏன்? எனக்கு போதைக்கு பணம் வேணும், எனக்கு ஐஸ் வாங்குவதற்கு பணம்
பணம் வேண்டும் என்றெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பகிரங்க விபரீதம் நமது சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதை கொண்டு வருபவர்கள், இதை இறக்குமதி செய்பவர்கள், இதை சந்தைப்படுத்துபவர்கள், இதை கடை கடையாக ஒளித்து விற்கிறவர்கள், அன்பு சகோதரர்களே, இதற்கு உடந்தையாக எந்த ஒரு முஸ்லிமும் இருப்பது கூடாது. அல்லாஹ்விடத்திலே இதற்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏனென்றால் பாவ செயல் அது மது என்கிறது சமுதாயத்தை அப்படியே குட்டிச்சோராக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, நமது மக்களை போல அல்ல, மதுவிலே ஜாஹிலியத்து மக்கள். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீனை பிரகடனப்படுத்துகிற அந்த மக்காவிலே, அந்த ஜஸீரத்துல் அரபு என்ற அரேபிய தீபகற்பத்திலே மது பிரியர்களாக அவர்கள் இருந்தார்கள். மதுவை விட முடியாது, மதுவுக்கு பழகி போனவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா மக்காவுடைய வாழ்க்கையிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 வருடங்கள் இருந்தார்கள். அந்த 13 வருடத்திலேயும் நுபுவத்துக்கு பிறகு மது ஹராமாக்கப்படல. ஏன்? அந்த ஊறி போன பழகி போன பாவத்தை திடீரென பெற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும், நரகத்துடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும், மறுமை வாழ்க்கையின் சிந்தனையை நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அதை விடுவார்கள் என்ற நோக்கிலே அவர்கள் முதலாவது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சீர்திருத்தம் வருவதற்காக, உணப்பக்குவம் அடைவதற்காக அப்படியே அது பிற்போடப்பட்டு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 4வது வருடம், மதீனாவுக்கு போய் 10 வருடத்திலே 11வது வருடம் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறார். 4வது வருடத்திலேதான் இந்த குர்ஆனுடைய வசனம் மது என்கிறது இந்த சமூகத்துக்கு உகந்தது அல்ல, அது ரிஜ்ஸ், அது கெட்டது, அது அருவருப்பானது, அது ஷைத்தானுடைய செயல், உங்களுக்கு இடையிலே பகைமையை, அது வேற்றுமையை உண்டாக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து சமூகத்தை தூரமாக்கும் என்ற இந்த வசனம் இறங்குகிறது. மது பிரியர்களாக இருந்த அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, கூடாது என்று, ஹராம் என்ற செய்தி எப்போ எங்கட காதுல விழுந்ததோ நாங்கள் மது பீப்பாய்களை உடைத்தோம், தள்ளிவிட்டோம், அது பாதையிலே செய்வதறியாது ஓடினோம். எங்களால் ஜெயிக்க முடியாத ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் வேணாம் என்று சொல்லுகிறானே, நாங்கள் அதற்கு தலை சாய்த்தோம். எங்களுடைய அதை கொட்டுகிற நேரத்தில் மேலில் பட்டதற்காக மேலை கூட கழுகி கொண்டோம், ஒழு செய்து கொண்டோம் என்றெல்லாம் அது மது ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவத்தை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அதே குர்ஆனுடைய வசனம் தான். அந்த ஜாஹிலியத்து கால மக்கள் ஈமானிய உணர்வு உள்ளத்தில் ஏற்பட்டதற்கு பிறகு எவ்வளவு பயந்தார்கள் தெரியுமா? மேலிலே பட்டதற்காக மேலை கலகினார்கள், திசை தெரியாது ஓடினார்கள். எப்படியெல்லாம் பயந்து மதுவை விட்டார்கள் என்றால், குர்ஆனை ஓதி ஓதி இஸ்லாமிய பேரை வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அன்பு சகோதரர்களே, மதுவுக்கு உதவியாக, போதைப் பொருளுக்கு உதவியாக, ஐஸ் பொருளை விற்கிறவர்களாக, அதற்கு உதவியாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் வந்து சேரதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், தாயும் தந்தையும், அதே போல சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், பாடசாலை அதிபர்கள், கல்லூரி பொறுப்புதாரிகள், ஊரிலே இருக்கிற நலம் விரும்புகள் எல்லாரும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அக்கறை, அதாவது மிகப்பெரிய ஒரு கரிசனை காட்டி இந்த விடயத்திலிருந்து நமது இளம் சமுதாயத்தை பாதுகாக்க முயற்சி எடுக்க வேண்டும். அரசாங்கமும் இதற்கு அதாவது வழிகாட்டுகிற இந்த நேரத்தில், ஏனென்றால் இந்த போதைப் பொருள் விசேடமாக இஸ்லாத்தின் விரோதிகளுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இஸ்லாமிய வாலிபர்களை செயலிழக்க செய்ய வேண்டும், ஈமானிய உணர்வை இல்லாமலாக்க வேண்டும்.
அவர்களை பாழாக்க வேண்டும். கேள்விகளிலே அவர்கள் முன்னேறக்கூடாது. இஸ்லாமிய சமூகத்தை பாழ்படுத்த வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற, அதிகமாக வாழுகிற பகுதிகளிலே மறைமுகமாக அதற்காக ஏஜென்ட்களை உருவாக்கி அன்பு சகோதரர்களே இந்த போதைப் பொருள்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஆதாரம் எத்தனையோ இருக்கிறது. எனவே இந்த சூழ்ச்சியிலிருந்து நமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். எந்த சண்டியனுக்கும் பயப்படக்கூடாது. இவனை காட்டி கொடுத்தா இவன் எங்களை கொடுத்து கொன்றுவான், எங்களை அல்லாது இல்லாட்டி எங்களை என்னாவது செஞ்சிருவான். அன்பு சகோதரர்களே, நாங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவோடு போதை பொருளோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்களுக்கு சாபமிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மனம் நோக்காக பேசாதவர்கள், யாருக்கும் திட்டானவர்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்ட, அன்பாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுவார்களா? ஆனால் மதுவோடு போதை பொருளோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டிருக்கிறார்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ஃபில் ஹம்ர், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் போதை வஸ்துக்களுடைய விஷயத்திலே 10 நபர்களுக்கு சாபமிட்டார்கள். அவர்கள் அழியட்டும், அவர்கள் நாசம் அடையட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிலே முதலாவது யார் தெரியுமா? ஆசிருஹா வ முஅ்தஸிருஹா. ஆசிருஹா போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்யக்கூடியவர். அன்பு சகோதரர்களே, அதை உற்பத்தி செய்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அது பீடி சிகரெட்டாக இருந்தாலும் போதை வஸ்துவிலே சேர்ந்ததுதான். சில ஊர்களிலே அல்ஹம்துலில்லாஹ், சில இஸ்லாமிய கிராமங்களிலே கடைகளுக்கு போனால் அங்கே ஒரு நோட்டீஸை காணுகிறோம், இந்த கடையிலே புகைத்தல் பீடி சிகரெட் விற்கப்பட மாட்டார். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு அறிவித்தல்! இப்படியும் சில கடைகள் இருக்கிறது. ஆனால் அன்பு சகோதரர்களே, அதை விற்கிறவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், விசேடமாக போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்கிறவர்கள். அடுத்தது முஅ்தஸிருஹா, உற்பத்தி செய்வதற்கு உதவுபவர்கள், அதற்கான பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கிறவர்கள், அதற்கான உபகரணங்களை கொடுக்கிறவர்கள், அதற்காக இடத்தை கொடுக்கிறவர்கள். பெரியோர் வணக்கசாலியாக இருக்கலாம், அவர் தன்னுடைய இடத்தை கொடுத்திருக்கிறார் போதை பொருள் ஃபேக்டரிக்கு. அன்பு சகோதரர்களே, ஹராம். நபி அவர்களுடைய சாபம் அவருக்கு வந்து சேரும். எவ்வளவு பெரிய ஹஜ் உம்ரா செய்த ஹாஜியாக இருந்தாலும் தன்னுடைய நிலத்தை போதை பொருள் உற்பத்திக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாடகை ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அருந்துபவர்கள் மூன்றாவது. அதை யாரெல்லாம் பாவிக்கிறார்களோ, குடிக்கிறார்களோ, அருந்துகிறார்களோ அவர்களுக்கும் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டிருக்கிறார்கள். போதை வஸ்துக்களை டிரான்ஸ்போர்ட் செய்கிறவர்கள், சுமந்து செல்கிறவர்கள், அதை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறவர்கள். ஏன் இந்த பூமியில் இருந்து போதை வஸ்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய திட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறது என்றால் அரசாங்கம் தானா இதை சொல்ல வேண்டும்? முஸ்லிம்களாகிய நாம் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறோம்? அந்த சகோதரர்களே, போதை வஸ்துக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறவர்கள், அதை சுமந்து செல்கிறவர்கள், அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் சாபமிட்டிருக்கிறார்கள். வல் மஹ்மூலத்து இலைஹி, எந்த இடத்துக்கு கொண்டு போறாரோ அவர் யார் அதை அழைப்பிக்கிறாரோ அவருக்கும் சாபமிட்டிருக்கிறார்கள். போதை வஸ்துக்களை சப்ளை பண்ணுகிறவர்கள் இன்று நாங்கள் அதை பார்க்கிறோம். வலிமா விருந்துகளிலே, அந்த சகோதரர்களே, ஹோட்டல்களிலே முஸ்லிம்கள் வலிமா இன்னும் போன்ற திரு நிகழ்ச்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் அங்கே சாப்பாட்டு மேசையில அங்க நவீன ரக போதை வஸ்துக்கள், விஸ்கி, பிராண்டி போன்றவைகள், பியர் போன்றவைகள் பரிமாறப்படுவதை பார்க்கிறோம். எனவே அதை சப்ளை பண்ணுபவர்களுக்கும் அதை பரத்துகிறவர்கள், அவற்றை அன்பு சகோதரர்களே, அவற்றை பிறருக்கு வழங்குபவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் சாபமிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அதை விற்கிறவர்கள்,
யாரெல்லாம் போதை வஸ்துக்களை விற்கிறார்களோ அவர்களுக்கும், அது மட்டுமல்ல அதனுடைய பெருமதியை சாப்பிடுகிறவர்கள், அதை வாங்குகிறவர்கள், இப்படியெல்லாம் 10 நபர்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டு இருக்கிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, சமுதாயத்தில் இருந்து ஒழிக்க வேண்டிய, இல்லாமலாக்க வேண்டிய ஒரு பாவச் செயல் தான் இந்த போதை வஸ்து என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் போதை வஸ்துவை, மதுவை, சாராயத்தை அருந்துகிறாரோ அவர் தௌபா இல்லாமல் மௌத்தாகிவிட்டால், அவர் தௌபா இல்லாமல் அவர் அதை உலகத்திலிருந்து அவர் மௌத்தாகுவாரே ஆனால், அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பாவிகளுக்கு, அவர் ஈமானோடு இருந்தால் எப்போதாவது அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு, நரகத்திலே இருந்து அவர் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டதற்கு பிறகு அவர் ஒரு நாளைக்கு சொர்க்கம் போவார். ஆனால் நரகத்தை பார்ப்பதே அருவருப்பு, அந்த நரகத்தை பார்ப்பதே பயங்கரம். அப்படி இருந்தால் தன்னுடைய பாவத்துக்கு சுத்தப்படுத்தப்படுவது என்பது எப்படி இருக்கும்? எனவே அன்பு சகோதரிகளே, ஒருவர் இந்த உலகத்தில் தௌபா இல்லாமல் பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் அவர் நரகத்திலே போடப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு பின்பு சொர்க்கம் போவார். ஆனால் சொர்க்கம் போனாலும் அவர் தௌபா இல்லாமல் மௌத்தாகி இருந்தால் அவருக்கு சொர்க்கத்துடைய மது கிடைக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்தினுடைய மது என்ன மது? அது புத்தியை இல்லாமலாக்கி, உடம்புடைய சக்தியை இல்லாமலாக்கி நாளடைவிலே மனிதனை சக்கையாக ஆக்குறது. சொர்க்கத்துடைய மது அப்படி அல்ல. அது இன்பம், அது புஷ்டி, அது மிகப்பெரிய ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சகோதரிகளே, ஒரு பாவி அவன் நரகத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு சொர்க்கம் போனாலும் அவனுக்கு மது கிடைக்காது என்றார்கள். சொர்க்கத்துடைய மது கிடைக்காது என்றால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பதை மூமின்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தௌபா இல்லாமல் மது அருந்திக் கொண்டே இருக்கிற ஒரு நபர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத மன்னானுன், 3 நபர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. சகோதரிகளே, இந்த உலகத்திலே பணமாக சம்பாதித்து குவிப்பதும், பெரிய வீடு கட்டி வாழ்வதும், சொகுசான வாகனம் வாங்கி இந்த உலகத்தையே நம்பி வாழ்வது அல்ல நமது லட்சியம். ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்ன? சகோதரர்களே, பாடசாலையில படிக்கிற மாணவன் கூட ஆசிரியர் கேட்பாரு, உங்க லட்சியம் என்ன? என்னுடைய லட்சியம், என்னுடைய எதிர்கால நோக்கம், நான் டாக்டராக வேண்டும், நான் பட்டதாரியாக வேண்டும், நான் என்ஜினியர் ஆக வேண்டும், நான் ஒரு விமானத்தை ஓட்டுகிற பைலட் ஆக வேண்டும், நான் ஒரு பெரிய வியாபார அதிபராக ஆக வேண்டும். இப்படியெல்லாம் லட்சியங்களை சொல்லுவார்கள். ஆனால் அன்பு சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவர்களுடைய யதார்த்தமான லட்சியம் சொர்க்கலோகத்தை அடைவதுதான் சகோதரிகளே. ஒரு மூமினுடைய உலக வாழ்வு சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய உலக வாழ்க்கையின் லட்சியம் அந்த சொர்க்கத்தை அடைவதுதான். அதனாலதான் அந்த சொர்க்கம் என்கிறது எந்த கண்டும் கண்டிராத இன்பம், எந்த காலம் கேட்டிராத இன்பம், எந்த உள்ளத்திலும் கற்பனை வந்திராத சுகம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார்கள், 3 நபர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அதில் ஒருவர் தான் மன்னான். கொடுத்த தர்மத்தை, கொடுத்த சதக்காவை 4 பேருக்கு முன்னாலே சொல்லி காட்டுபவர். பாருங்களே, இவன் நன்றி கற்றவன், நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேனே. கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது சகோதரிகளே, அது அல்லாஹுக்கு தெரிந்தால் போதுமானது. இப்பேற்பட்ட கொடையாளிகள், தனவந்தர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக வலா ஆக், பெற்றோருக்கு நோவினை செய்கிறவள். அது தனித்தலைப்பிலே பேச வேண்டிய ஒன்று. அது இன்றைய வாலிபர்கள் உம்மாவை வாப்பாவை நோவினை செய்கிறா, அது அவர்களுக்கு டேஸ்டாக இருக்கிறது. என் வாப்பா எனக்கு என்ன தந்தாரு? ஒன்னும் தரலையே, என்ன பெத்து போட்டது மட்டும்தான் என்று சொல்லி வாப்பாவை விரட்டுறார். நான் கேள்விப்பட்டேன், ஒரு வீட்டிலே சோபா செட்டிலே வாப்பாவை இருக்க விட்டுறாரு இல்லையா? வாப்பா, இந்த சோபா செட்டில நீங்க இருக்க வேணாம், நீங்க மனம் கழிச்சிருவீங்க என்று வாப்பாவுக்கு சொல்வதாக இருந்தால் பெற்று வளர்த்த வாப்பா எவ்வளவு கவலைப்படுவார் சகோதரர்களே. இவ்வாறு பெற்றோருக்கு நோவினை செய்கிறவர்கள் சொர்க்கம் செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது நபர்
நாங்கள் எடுத்த தலைப்பிலே உள்ளவர்தான். இந்த உலகத்திலே சாராயம் அருந்துகிறவர் தௌபா இல்லாமல் அதை விடாமல் என்னால விட முடியாது, நான் பழகிட்டேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும், நோய் வரும். இல்லை சகோதரர்களே, மனநாள் ஏன் அந்த ஜாஹிலியா காலத்திலே இருந்த அந்த நபர்கள் குர்ஆனுடைய வசனத்தை எப்போது கேட்டார்களோ அவர்கள் சாராய குடங்களை கொட்டினார்கள், பாதையிலே ஓடினார்கள், அவர்கள் ஒழுங்கு செய்து கொண்டார்கள், குளித்துக் கொண்டார்கள். குர்ஆன் இன்னமும் சொல்லுகிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறது, இந்த உலகத்துக்கு அறிவித்தல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது அபின் கஞ்சா மட்டுமல்ல, ஐஸ் போதை பொருளாக இருந்தாலும் எந்த போதை வஸ்துவாக இருந்தாலும் அது ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு உதவியாக நமது சமூகத்தில் இன்னும் மக்கள் இருக்கிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, இது ஒரு சாபக்கேடு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு விடுத்தம் சாராயம் அருந்துவானோ அல்லாஹ் அவனை 40 நாட்களுக்கு பொருந்திக் கொள்ள மாட்டான். 40 நாட்களுக்கு பொருந்திக் கொள்ள மாட்டான். அதற்கிடையிலே தௌபா இல்லாமல் அவன் மௌத்தானால் அவன் காஃபிராக மௌத்தாகுவான். ஆனால் தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, மன்னிப்புடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஏதோ அறிந்து விட்டான், ஏதோ பாவித்து விட்டான், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹுக்கு முன்னாலே கண்ணீர் வடித்து அழுகின்ற பொழுது அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு அழுக மன்னிப்பு கேட்டு திரும்பியதற்கு பிறகு மீண்டும் அவன் அதே பழக்கத்துக்கு ஆளானே. ஆனால் அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவனுக்கு நரகத்திலே தைனத்துல் ஹபால், நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வடிகிற சீலும் செலமும் தான் அவனுக்கு நரகத்திலே உணவாக கொடுக்கப்படும் என்ற ஹதீஸையும் நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே படிக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி அதை பாவிக்காவிட்டாலும் அதன் மூலம் பொருளீட்டுகிற எத்தனையோ சொலையாக சம்பாதிக்கிற செல்வந்தர்கள் போதை வஸ்துக்களுக்கு ஆளாகி இருப்பதை பார்க்கிறோம். அதை விற்கிறார்கள், அதை சந்தைப்படுத்துகிறார்கள், அதற்கு உடந்தையாக சமூகத்தில்